ஆங்கிலமே அருகில் வா. என் வாழ்க்கையில் ஆங்கிலம். ஆஹ், ஆங்கிலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம். அது நம்ம எப்போ ரியலைஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய முக்கியத்துவம் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ அந்த ஆங்கிலத்தை நான் முக்கியமா நினைச்சேன் ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் படிச்சது தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படித்தேன். தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சதுனால ஸோ எனக்கு இந்த இங்கிலீஷ் அப்படின்னாவே கஷ்டமா இருக்கும். நான் ஏன் இங்கிலீஷை கஷ்டமா நினைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படிச்சு எனக்கு வராம போனதுனால கஷ்டமா இல்ல. 4 பேர் படிக்க போறதுக்கு முன்னாலேயே எனக்கு முன்னால பேசிக்குவாங்க. அப்பா இங்கிலீஷை போய் படிக்கிறதுக்குள்ளார போதும் போதும்னு ஆயிடுது. அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பேசி, ஓ தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிறானா உங்க பையன், அப்போ இங்கிலீஷ் அவனுக்கு வராது. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேச 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 அது போய் மைண்ட்ல போய் உக்காந்ததுனால நான் கஷ்டமா நினைச்சேன். ஓகே, இதனால என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. நம்மளுடைய ஹியூமன் நேச்சர் என்ன அப்படின்னா, நம்ம எதை கஷ்டம் நினைக்கிறோமோ நம்ம அதை விட்டு ஒதுங்கிடுவோம். நமக்குள்ளார ஒரு வட்டத்துக்குள்ளார நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவோம். இப்போ என்னுடைய லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் 10வது படிக்கும் போது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கிலீஷ் புக்கு மட்டும் எடுக்கவே மாட்டேன். மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், நிறைய மார்க் எடுப்பேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், எப்போ பார்த்தாலும் மேத்ஸ் மட்டும் படிப்பேன். மேத்ஸு சயின்ஸு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கிலீஷ் தெரியலன்னு யாரில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு, என்னடா பெரிய இங்கிலீஷு, அவன் பார் பெரியவனா, அவன் அப்படி பண்ணுவானா இப்படி பண்ணுவானா, நம்ம மட்டும் சாதிக்க முடியாதா, இந்த மாதிரிலாம் பேசிட்டு உட்காந்துட்டு இருப்போம். நம்மளுடைய சொசைட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் தமிழ் மட்டும் பேசுகிறாங்களோ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு மற்றவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரு சேஃப்டி லைனில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்லையே நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். நான் அப்படி தான் இருந்தேன். பட் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போனேன். ஸோ அந்த மாதிரி டிப்ளமோ போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்க்கறது புது மனிதர்கள். எனக்கு தகுந்த மாதிரி எல்லாரையும் மாற்றிக்க முடியாது. ஏன்னா அங்கே கம்பல்சரியாக இங்கிலீஷில் தான் சொல்லி கொடுப்பாங்க. பரீட்சை என்னவோ தமிழையும் எழுதிக்கலாம். ஆனால் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் வில் பி இன் இங்கிலீஷ் ஒன்லி. அப்போ நான் எப்படி அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அதுவும் இங்கிலீஷ் வாத்தியார் வந்தால் தமிழை பேசவே மாட்டார், ஒன்லி இங்கிலீஷையே பேசிகிட்டு இருப்பார். என்ன பேசுகிறாருன்னே புரியாது. இருந்தாலும் மற்ற சப்ஜெக்ட்லாம் வர்றதுனால எப்படியோ சுயமாக படித்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவோம். தமிழ்லையே நான் ஃபர்ஸ்ட் இயரில் எக்ஸாம் எழுதிட்டேன். செகண்ட் இயர் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், டெக்னிக்கல் ஸ்டடி. இந்த டெக்னிக்கல் ஸ்டடிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். தமிழில் லிட்ரேச்சர் எதுவுமே இருக்காது, நோட்ஸோ இதோ எதுவுமே தமிழில் இருக்காது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தமிழில் வேணால் எழுதிக்கலாம், பட் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு கொடுக்குற புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக படிக்கணும். அப்போ பாருங்க ரொம்ப சிரமமாக ஃபீல் பண்ணேன். என்னடா அது ஒன்றுமே இப்போ ஒரு பரீட்சை 50 பக்கம் படிச்சுட்டு போகணும் அப்படின்னா 50 பக்கத்தையும் எப்படி நான் ஒன்றுமே புரியாமல் மனப்பாடம் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு பெரிய டெக்னிக்கல் சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணேன்னா தமிழ்லேயே எக்ஸாம் எழுதினேன். எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. நான் தமிழில் எழுதினேன், என்னுடைய மார்க் கம்மி. அதே என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா சுமாராக தான் படிப்பான், இங்கிலீஷில் எழுதியிருந்தான், அவனுடைய மார்க் ஜாஸ்தி. ரொம்ப ஃபெடப் ஆயிடுச்சு. ஓ இந்த உலகத்தில் பொழைக்கணும்னா இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான சுச்சுவேஷனுக்கு நம்ம போயிட்டோம். ஸோ என்ன பண்ணலாம், எப்படி அதிலிருந்து வரணும் அப்படின்றத நான் திங்க் பண்ணேன். முதல்ல நான் ஏன் ஆங்கிலத்தை கஷ்டமாக நினச்சேன்னா, நான் படித்து எனக்கு புரியலன்னு கஷ்டமாக நினைக்கல. யார் யாரோ சொன்னதை வச்சு எனக்கும் வராது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்ததுனால இந்த இங்கிலீஷ் புக்கையே எடுக்கல. ரெண்டாவது, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எப்படியும் ஆங்கிலம் இருந்தால் தான் பிழைக்க முடியுன்ற ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் நான் வந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிப்ளமோ தான் என்னுடைய லைஃப்னுடைய முக்கியமான ஒரு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். இதை படிச்சுட்டு போயிட்டு நம்ம எப்படியும் லைஃப்பில் செட்டில் ஆகணும், அப்போது இதை நல்லா படிக்கணும். இதை நல்லா படிக்கணும்னா இங்கிலீஷில் தான் படித்து ஆகணுன்ற சூழ்நிலை. ஒன்றுமே புரியாமல் எத்தனை பக்கத்தை மனப்பாடம் பண்ண முடியும். அப்போ நான் எப்படி சொந்தமாக எழுதுறது
அப்படின்ற ஒரு கொஷின் வரும்போது தமிழில் எழுதுனா மார்க் கம்மி, இல்லை அதனுடைய வேல்யூ இல்லைன்னு அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது நான் என்ன நினச்சேன், நான் என்ன பண்ணேன்னா அப்போ தான் உட்காந்து ஒரு நாள் ரொம்ப டீப்பாக யோசித்தேன். ஏன் நாமோ இங்கிலீஷ் புக்குனாவே எடுக்க மாட்டேங்கிறோம்? ஏன் அது எடுத்து படித்தாவே ஏதோ அதை படித்து முடிக்கிறதுக்குள்ளார போதும் போதும்னு ஆயிடுது, எப்போ க்ளோஸ் பண்ணுவோன்னு ஏன் நினைக்கிறோம்? பட் இப்போ அது ஃபோர்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ என்ன, அப்போது என்னுடைய சைடில் என்ன மிஸ்டேக், நான் படித்து எனக்கு புரியலையா அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். நான் படிக்கவே இல்லைங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது யார் யாரோ சொன்னதை வச்சு நான் ஏன் இப்படி நினைக்கணும்? நான் எல்லா விஷயங்களையும் நல்லா தானே புரிஞ்சுக்கிறேன். ஏன் இங்கிலீஷை மட்டும் நான் புரிஞ்சிக்க முடியாதுன்ற ஒரு எண்ணம் வந்தது. அதனால் என்ன பண்ணேன், ஒரு முறை இங்கிலீஷை படிக்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள், முக்கியமான பெயர் சொற்கள், இந்த வெர்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரியும். என்ன வினை சொற்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் அதை சென்டென்ஸாக எழுதும்போது வரவே வராது. அப்போது இது என்ன படிக்கலாம் அப்படிங்கும் போது, சரி கிராமர்னு சொல்கிறாங்களே மக்கள், அதை தானே நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து படிக்கலை, அதை எடுத்து படிக்கலாமா அப்படின்னு யோசித்து ஒரு முறை படித்து பார்க்கலாம். அது படித்தும் வரலன்னா அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது எனக்கு வந்து வரும்ன்ற எண்ணத்தோடய படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரைடே ஈவினிங் நான் வந்து முடிவு பண்ணிட்டு போய் புக் ஷாப்பில் போயிட்டு, சார் பெஸ்ட்டு புக்கு கிராமருக்கு புக் கொடுங்க, தமிழில் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க இந்தாங்க இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இந்த புக்கு படிங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஆங்கில இலக்கணம் 1 ஆங்கில இலக்கணம் 2ன்னு ஒரே ஆத்தர் எழுதுனா 2 புக்கு கொடுத்தாங்க. நான் வாங்கினேன். சாட்டர்டே மார்னிங் ஒரு 6 o'clock, நான் எப்போ ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சாலும் நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆரம்பிச்சிருவேன். நைட்டு 10 மணி வரைக்கும் படித்தேன். அதே மாதிரியே சண்டே படித்தேன். ஸோ இந்த 2 நாள் நான் படித்து முடிக்கும்போது, அடைச்சி இவ்வளோதானா இங்கிலீஷு, இதுக்கா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதுவா நம்ம கஷ்டம்னு நினச்சோம், ஐயோ என்னடா இது அப்படின்னு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா பரீட்சையிலையும் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே என்னால் ப்ரெசன்ட் பண்ண முடிஞ்சது, என்னால் எழுத்து மூலியமா மற்றவங்களுக்கு சொல்ல முடிஞ்சது. என்னுடைய க்ரோத் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆணுச்சு. ஸோ நான் என்ன முயற்சி எடுத்தேன் அப்படின்னா, 2 நாள் மனசு வந்து எனக்கு ஏன் வராதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி 2 நாள் ஒரு நல்ல முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சியினுடைய பலன் உண்மையாலுமே ரொம்ப நல்ல விஷயமாக இருந்தது. ரைட். இப்போது நான் அந்த மாதிரி படிச்சிருக்கேன். நீங்கள் தமிழில் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிங்க, இங்கிலீஷை கற்றுக்கிட்டீங்க, எல்லாம் ஓகே. இப்போ நீங்கள் என்ன பெரிய பண்டிதராக ஆகிட்டீங்களா? நீங்கள் எங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன திறமை வந்துருச்சா அப்படின்னா, நிச்சயமாக எனக்கு போதுமான அளவு திறமை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரினர் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட், இப்போ என்னுடைய ப்ரொஃபஷன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் கிட்டத்தட்ட இப்போ 21 இயர்ஸாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்டர்நேஷ்னல் ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணணுன்னா ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா அவருக்கு அங்கே இருக்கிற ஒரு கிளையண்ட்டுக்கு என்னுடைய தமிழ் பாஷை அவருக்கு தெரியாது. அவர் சொல்கிறத நான் புரிஞ்சிக்கணும், நான் சொல்கிறத அவர் புரிஞ்சிக்கணும். இந்த மாதிரி இது வரைக்கும் 350 ப்ராஜெக்ட்ஸு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். ஸோ அப்படின்னா அதனுடைய பவர் என்னான்னு தெரிஞ்சிருக்கும். எனக்கு எந்த அளவுக்கு அந்த இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2வது, இந்த இங்கிலீஷை வச்சுக்கிட்டே யூகே, லண்டன், பேடிங்டன், ஷ்ரூஸ்பரி, ஸோ இங்கே போயிட்டு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்தேன். மற்றவங்கள மாதிரி ஒரு கம்பெனி டெடிகேட் பண்ணோம், கம்பெனியே விசா எடுத்து கொடுக்கும், நீ வந்து ஃப்ளைட்டை புக் பண்ணி கொடுக்கும், நீ போய் இறங்கு, அங்கே போனோன்னு நம்ம ஆள் இருப்பார், அவர் கூட்டிகிட்டு போய் அந்த கம்பெனியில் விட்டுருவார், அங்கே போய் இவரை போய் பாரு. ஒன்றும் கிடையாது. நானாக கிளையண்ட்டை கான்டாக்ட் பண்ணேன். அவர் வந்து நான் பேமெண்ட் பண்ணிடுறேன், நீங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணுங்கன்னாரு. நான் அப்ளை பண்ணிட்டேன். அவர் அங்கேருந்து டிக்கெட் புக் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்டார். நானாக இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக லண்டனில் போய் இறங்கினேன். லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் போய் இறங்கினேன். அங்கே இறங்கின உடனே அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி, வந்துட்டிங்களா, ஓகே, அங்கேருந்து ஷ்ரூஸ்பரி வந்துருங்க, பேடிங்டன் வாங்க, பேடிங்டன்லேருந்து ஷ்ரூஸ்பரி வந்துருங்க. ஸோ நடுவில் 4-5 ட்ரெயின் மாற வேண்டியிருக்கும், நீங்கள் எல்லாரையும் விசாரிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். வேலை முடிஞ்சுது. ஸோ இத்தனை விஷயங்களையும்
நானாக அங்கே போய் பேசி அவங்க சொல்கிறத நான் புரிஞ்சிருக்கணும், நான் சொல்கிறத அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அல்டிமேட்லி இங்கிலீஷினுடைய பர்பஸ் என்ன? நான் என்ன சொல்ல வரனோ அதை சொல்ல முடியணும். நான் என்ன சொல்கிறேனோ அதை அவர் அதே மாதிரி புரிஞ்சிக்கிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி அவர் சொல்கிறதும் எனக்கு புரிஞ்சிருக்கணும். எனக்கு புரிஞ்சது அவருக்கும் புரிஞ்சது. கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் அங்கே இருந்து அங்கே இருக்கிற இங்கிலீஷ் பீப்புளோடைய கம்யூனிகேட் பண்ணி பக்காவாக இன்ஸ்டால் பண்ணி இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க நிறைய ப்ராஜெக்ட் கண்டினியூஸாக எங்கள் கம்பெனிக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த பொசிஷனில் நான் இருக்கேன். நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நான் ஏன் இந்த இங்கிலீஷை நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஐ ஹேவ் ஃபவுண்ட் எ நியூ வே. 2 நாளையில் இங்கிலீஷை கற்றுக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்கள் கிராமர் புக்கை எடுத்து நீங்கள் எத்தனை முறை படிச்சிங்கனாலும் தலை தான் சுற்றும். ஸோ ப்ராக்டிக்கல் அறிவு அப்படிங்கிறது வரவே வராது. அதனால் நான் அந்த 2 நாள் அந்த ஆங்கில இலக்கணம் தான் படித்தேன். பட் என்னுடைய படிப்பு முறை வேற. நான் அதை எப்படி படித்து புரிஞ்சுக்கிட்டேன், அதை எப்படி நான் ப்ராக்டிக்கலாக நான் கன்வெர்ட் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய தாட் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சால் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுனால தான் நான் இந்த கோர்ஸ் எடுக்கிறேன். ஓகே, நான் இப்போ என்னுடைய முயற்சி என்ன, நான் உங்களை என்னவா பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ண போகிறேன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை எழுத்து மூலமாகவோ இல்லை வார்த்தைகள் மூலமாகவோ நீங்கள் சொல்லணும். இல்லை வேற ஒருத்தர் ஏதோ சொல்ல நினைக்கிறாரு, அது எழுத்து மூலமாகவோ வார்த்தைகள் மூலமாகவோ அவர் உங்களுக்கு சொன்னால் அது உங்களுக்கு புரியணும். அதை புரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நான் இதை எடுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, பயங்கர டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறார். ஆனால் அவரால் இங்கிலீஷில் 4 வார்த்தை பேச முடியல. இல்லை ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அவர்கிட்ட கொடுத்தா அது என்ன சொல்கிறாங்கன்றதை படித்து புரிஞ்சிக்க முடியல, தப்பாக புரிஞ்சிக்கிறாரு. ஒன்றுமே தெரியாது. ஒரு இங்கிலீஷ் மீடியமில் படிச்சுட்டு வந்திருப்பார், அவருக்கு டெக்னிக்கலாக ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அழகாக இங்கிலீஷ் பேசுவார். இவர் பேசுகிறவர் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறவரோட அதிகமாக சம்பளம் வாங்குவார். என்னன்னா அவர்கிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் கேட்டு இவர்கிட்ட சொல்லுவார். இவர் என்ன சொல்றாருன்னு இவருக்கு புரியாது. கிளையண்ட் என்ன சொல்றாருன்னு இவருக்கு புரியாது. அவர் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாரு அப்படின்னா என்னன்னு இவர்கிட்ட கேட்பாரு. இவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் இவர் போய் அங்கே காமிச்சு அதை பண்ணிடுவார். அவ்வளோதான். ஸோ இந்த கேப் அவாய்ட் பண்ணணும். ஒரு மனிதன் முன்னுக்கு வரணும்னா இங்கிலீஷுங்கிறது அவ்வளோ முக்கியம். தமிழ் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த மொழி, அதில் ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ என்னுடைய ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த தமிழ் ரொம்ப மற்ற லாங்குவேஜை விட ரொம்ப தனித்துவமானது. எந்த லாங்குவேஜும் ஒத்து போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த லாங்குவேஜை படிக்கும்போது வாட் ஐ ஃபீல் இஸ் தட் ஒரு கிரியேட்டிவ் தாட் ப்ராசஸ் இன்டியூஸ் ஆகுது. கிரியேட்டிவ் தாட் ப்ராசஸ் டெஃபினட்டாக நமக்கு வித்தியாசமாக நமக்கு கிடைக்குது. அது 100% நான் உணர்ந்திருக்கேன். அப்போ அந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதுனாலையுமோ அதில் இருக்கிற நாலேஜ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. தமிழ் படிக்கிறது, தமிழ் கற்றுக்கிறதுனால நிச்சயமாக நம்மளுடைய அறிவு வளரும் அப்படிங்கிறது 100% ஷூர். அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஆனால் நம்ம பொழைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, இங்கிலீஷில் நம்ம கம்யூனிகேட் பண்ண தெரியணும். அடுத்தவங்க சொல்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும், நம்ம திருப்பி இங்கிலீஷில் சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்தில் எது வேணாலும் எதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் நமக்கு உடனடியாக ஒரே ஒரு இப்போ சாதனம் என்னென்னா கம்ப்யூட்டர், இன்டர்நெட் தான். இன்டர்நெட்டில் போயிட்டு கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காத இன்ஃபர்மேஷன் கிடையாது. அத்தனை இன்ஃபர்மேஷனும் எதில் இருக்குது? தமிழ்லையே போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் தானே இருக்கு. ஏன்னா இங்கிலீஷில் எழுதுனா உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் அதை புரிஞ்சிக்கலாமே. இப்போ உங்களுடைய ஐடியாவை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல தெரிஞ்சதுனா தானே அந்த ஐடியாவை யாராவது பார்த்து உங்களை காண்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்டாக்ட்ஸ் எப்படி கிடைக்கும்? ஒன்லி வென் யூ ஆர் ரைட்டிங் சம்திங் இன் இங்கிலீஷ் தட் கேன் பி அண்டர்ஸ்டாண்டபிள் பை அதர் பீப்புள். ஸோ அந்த வேலையை தான் நாம் இப்போ கற்றுக்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். எனக்கு வரும்போது பார்த்துக்கலான்னு இருக்காதிங்க. 2 நாள் தானே, ஒரு 24 hours என் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட். ஒரு 24 மணி நேரம் டெய்லி 1 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலும் சரி. இல்லை என்ன மாதிரி உட்காந்து சாட்டர்டே சண்டே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆங்கிலம் வரலன்னா என்ன ஏன்னு கேளுங்க. ஓகே, நான் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிதானமாக. நான் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்கிறேனோ இட் இஸ் மெயின்லி ப்ராக்டிஸ் ஓரியன்டட். நீங்கள் பேசணும், நான் சொல்கிற மாதிரி பேசணும், தாட் ப்ராசஸ் கொண்டு வாங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் 2 நாளையில் வரும். அப்படி வரலன்னா ஏன்டான்னு என்ன கேளுங்க. ஓகே, ஸோ
அவர் எய்ம் இஸ் டு ரைட் ஆர் ஸ்பீக், ரீட் ஆர் ஹியர். எதுவாக இருந்தாலும் சரி, நாம் மொத்தத்தில் நம்மளுடைய என்ன சொல்ல வரோங்கிறத நம்ம சொல்ல தெரியணும், என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம கேட்டுக்க தெரியணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதே அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன சொன்னால் அவர் கரெக்டாக, நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவர் கரெக்டாக அதே மாதிரி புரிஞ்சுக்குவாருங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு உங்களை தயார்படுத்துறதுக்கு தான் இந்த ஆங்கிலமே அருகில் வா. சரிங்களா? கான்ஃபிடண்ட்டாக நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் அடுத்தடுத்த டாபிக் போங்க. டெஃபினெட்லி ஐ அஷ்யூர் யூ, நீங்கள் கண்டிப்பாக அற்புதமாக நீங்கள் வந்து இங்கிலீஷை வந்து ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், ஈவன் பேச முடியும், நல்லாவே பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.